டிமாண்டி காலனி பார்ட் 2 படம் எப்படி இருக்கு? டிமாண்டி காலனி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது அது ஒரு பேய் படம், அது ஒரு ஹாரர் மூவி. ஆனா இந்த படத்தை நான் போய் உட்காந்து பார்த்ததுல இருந்து முடிகிற வர அந்த படத்துல நான் பேய் படம் மாதிரி எங்கேயுமே உணர முடியல. எந்த இடத்துலயுமே டிமாண்டி காலனி 1ல இருக்கிற மாதிரி பயப்படுற மாதிரி சீன் ஒண்ணு கூட இல்ல. அது அந்த படத்தோட நெகட்டிவா எடுத்துக்கிறதா இல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிறதான்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அது ஒரு பேய் படம் மாதிரி ஒரு இடத்துல கூட எனக்கு ஃபீல் ஆகலைனாலும் அந்த படம் சூப்பரா இருக்கு. முக்கியமான காரணம் ஸ்டோரி. இதுவரை நம்ம தமிழ் சினிமால பேய் படத்துக்கு பார்ட் 2 எடுத்து அது கரெக்டா பார்ட் 1ஓட கனெக்ட் ஆகிற மாதிரி எந்த ஒரு படமும் இல்லை. ஆனா டிமாண்டி காலனி பார்ட் 2 அந்த ஒரு விஷயத்துல பிரிச்சு நெகட்டிவே சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்டோம்னா சொல்ல. பார்ட் 3 எடுக்கிறதா பிளான் பண்ணிட்டாங்க. ஆனா பார்ட் 3 எடுக்கிறதுக்காண்டி அந்த பார்ட் 2 கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்களோன்னு எனக்கு இன்டர்வலுக்கு அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடக்கிற சீன் ரொம்ப ஜவ்வா இழுத்த மாதிரி இருக்கு. ஆனா அவங்கள்ட்ட நிறைய ஸ்டஃப் இருக்கு, அதை ஜவ்வா இழுக்காம மாத்தி இருந்திருக்கலாம். மற்றபடி பார்ட் 3 2027 வர மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி வந்தாலும் அதை பாக்குறதுக்கு வெயிட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு நல்ல லீட் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு 2 பாட்டு வருது. அந்த 2 பாட்டுமே இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த மாதிரி படத்துக்குலாம் பேக்ரவுண்ட் மியூசிக்கே போதும், பாட்டே தேவையில்லை. அடுத்த படத்துக்குலாம் தயவு செய்து பாட்டே வைக்காதீங்க. மொத்தத்துல பேய் படம் மாதிரி பயமா ஃபீல் ஆகலைனாலும் படம் சூப்பரா இருக்கு.